மீட்டுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பிடிச்சதுங்கண்ணா. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன வந்துச்சுங்க? ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 1 பவுன் தங்கங்கண்ணா. 1 பவுன் தங்கம்ங்களா? எந்த ஏரியாவில் ஓட்டுனீங்க? சக்தி காலேஜ்லிங்கண்ணா. ஓ, சக்தி காலேஜில் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸா? ஆமாங்கண்ணா. சந்தோஷம் சந்தோஷம் தம்பி. இங்கேருந்து கூட எங்கள் ஏரியாவிலேருந்து காளைகள்லாம் வந்துச்சு. சரி. ப்ரைஸ் புது பொண்ணை அவரோட ஒய்ஃப் விட்டுட்டு இங்கே வர்றாருன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. அவ்வளோ ஒரு ஆர்வம். ஆமாங்க. தான் இருக்குங்க. ஆனால் நம்ம குரூப்பும் நம்ம வண்டிக்குன்னு ஒரு நம்பர் இருக்குங்களா? 70 ஏங்க. 70 தலைவர் ரெடியார் வரும். சரிங்கண்ணா. இப்போ ஏதாவது நம்ம காலை எத்தனைங்கண்ணா ப்ரைஸ் வாங்கியிருக்கு இதனால் வரைக்கும்? 200 மீட்டரில் 7வது ப்ரைஸுங்க. சரிங்கண்ணா. 300 மீட்டரில் 5, 6, 7. சரிங்கண்ணா. 20 4 சோடி ப்ரைஸ். நான் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்குது நம்மளுக்கு? மாட்டுக்கு லாடம் போடுறது தாங்க இப்போ. இப்போ பாடுறதுங்கன்னா இந்த மாட்டுக்கு லாடம் போடுறதுக்காகத்தான் அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து மாட்டுக்கு வந்து இன்றியமையாத லாடம்னு சொல்லுவாங்க. கால் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு ராடில் செய்கிறாங்க. இது மாடு வச்சுருக்கிற அனைத்து நண்பர்களுக்கு தெரியுங்க. மாடு குழாம்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இரும்பு மெட்டீரியல் செய்யப்பட்ட ஒரு இதுங்க, அது பேர் லாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இப்போ இந்த காளைக்கு மாற்றிட்டுருக்குறாங்க. அந்த கால் அந்த இரும்பு ராடால் செய்யப்பட்ட இதுதான், இதுக்கு தான் பேர் லாடம். லாடம்னு சொல்லுவாங்க. இவர் அந்த லாடத்தை மாற்றக்கூடிய தொழில் தான் செய்கிறாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லாடம் வந்து மாட்டுக்கு சில லாடங்களெல்லாம் உளுந்துருச்சு கீழே பார்த்தாலே தெரியும். அந்த பூனை லாடத்தை மாற்றுறதுக்காகத்தான் செய்கிறாங்க. தெரியுதுங்களா? கீழே இந்த மேலே தட்டுறாரு ஆணி பிடுங்குறாரு. அந்த இடத்துல தான் அந்த லாடை இங்கேயோ வர்ற வழியில் உளுந்துருச்சு. அது இப்போ மாற்றுறதுக்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அரை மணி நேரத்தில் ஆளுக்கு துண்டு எவ்வளவு இருக்குது? ஐயமா படுத்துக்கு துண்டு துண்டு இருக்குதுண்ணா.